பாஸ் 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 ஒரு ஹாப்பி நியூஸ் பாஸ். ஒரு முக்கியமான விஷயம் பாஸ். விஷயம் என்னன்னு சொல்லு. ட்ரெஸரில இருந்து நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் வருதான். KLC 9 ஜிப்ல வருது. பயங்கர செக்ரட்டரியோட வருது. செக்ரட்டரி இல்லடா, செக்யூரிட்டி. Okay, let us get ready for the tomorrow. வெல்கம் மிஸ்டர் பாலச்சந்திரன். எஸ் சார். இந்த கேஸுக்கு சரியான அதிகாரி நீங்க தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட். விஷ் யூ குட் லக் மிஸ்டர் பாலச்சந்திரன். தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, அக்கா கூப்பிடுறாங்க. அம்மா, ஐயோ, என்னாச்சு? அப்ப நாம உடனே கிளம்பலாம். நானும் வரேன். நீ இப்ப வர வேண்டாம்டா. ஒரு சின்ன தம்பி பாப்பா இதோ அம்மா வயித்துக்குள்ள இருக்கான். எனக்கு தம்பி எல்லாம் வேண்டாம். பின்ன எனக்கு ஒரு பூனைக்குட்டி போதும். இன்னும் டைம் ஆகல டாக்டர். இருந்தாலும் டெலிவரி இங்கே பாக்குறதா நல்லது. எனக்கும் அப்படித்தான் தோணுது. நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க டாக்டர். இங்க நாங்களாம் தான் இருக்கோம்ல. தேங்க்யூ. எதையும் ஒரு பெரிய அற்புதம். பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் ஓய்வே இல்லாம ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு இடையில மொத்த அன்பையும் இது பத்திரமா பாதுகாக்கும். அன்பு மட்டும் இல்ல, தாங்க முடியாத துன்பமும் அதுக்குள்ள இருக்கு. நீ கவிஞரா இல்ல மெடிக்கல் ஸ்டூடெண்டா? நிப்பாட்டுங்க சார், நிப்பாட்டுங்க. என்னாச்சுமா? சார், சில ரவுடிங்க என்ன கார்ல கூட்டிட்டு வந்து இந்த பள்ளத்துல தூக்கி வீசிட்டாங்க. அவங்க என்ன நாசம் பண்ணிட்டாங்க சார், நாசம் பண்ணிட்டாங்க. கவலைப்படாதம்மா, நீயா விருப்பப்பட்டு ஒண்ணும் வரல. வா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாம். உனக்கு அந்த கார் நம்பர் தெரியுமா? தெரியாது சார். சரி, வாமா போலாம். காரை நேரா ஓட்டு. நான் சொல்ற ரூட்ல வண்டியை விடு, இல்லைன்னா உன் தலை சதுரிடும். ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் ஈவினிங். நமக்கு ஈவினிங்கா இருந்தா மார்னிங்கா இருந்தா என்ன? எங்கெல்ல நிறைய பேரை நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க பேங்க்ல வச்சு. என்ன இதுக்காக இங்க கூட்டு வந்தீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாத்தையும் சொல்றேன். முதல்ல உட்காருங்க. டாக்டர், ஒரு ஸ்மால் அடிச்சா உடம்புக்கு ஒன்றும் ஆகுறது இல்ல.
நான் குடிக்க மாட்டேன். நீங்க என்ன இங்க கூட்டு வர அளவுக்கு நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலையே. நீங்க தப்பு பண்ணதா நாங்க யாருமே சொல்லலையே. நான் என்னோட வைஃப பிரசவத்துக்காக ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கேன். அவங்க பிரசவம் நல்லபடியா நடக்கும். ஹாஸ்பிட்டல்ல தானே இந்த காலத்துலாம் பஸ்லயே பிரசவம் நடக்குது. அப்புறம் இப்ப என்ன? எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுது. அதனாலதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தோம். தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா என்ன தேவை? எதுவா இருந்தாலும் அதுக்கான பீஸை நாங்களே கொடுத்துட்றோம். கம் வித் அஸ். வா 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 வாங்க. வா. நெஞ்சில ஷூட் பண்ணிருக்காங்க. புல்லட் உள்ளே இருக்கு. அதை வெளியே எடுத்து இவரை நீங்க தான் காப்பாத்தணும். அதுக்கப்புறம் நீங்க வந்த வழியே திரும்ப போகலாம். சரி, நான் பாக்குறேன். ஒரு ஆபரேஷன் செஞ்சாகணும். அதனாலதானே உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். டாடி 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 என்னாச்சு பிந்து? டாடி வந்த உடனே போயிட்டாரு. நீ அழாதம்மா. குழந்தை ஏன் அழுதுட்டு இருக்கா? அவ கனவு கண்டு அழறா சங்கரா. நீ கிளம்பு. சரி. நீ படுத்து தூங்குமா. அழாதம்மா. அழாத. வா படு. அந்த புல்லட்டை நான் வெளியே எடுத்துட்டேன். அவர் பழச்சுப்பாரு. ஆனா ஒரு 2 நாள் அவர் ரெஸ்ட் எடுக்கணும். தேங்க்யூ டாக்டர். இந்த உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். தயவு செஞ்சு இனியாவது என்னை இங்கிருந்து போக விடுங்க. கண்டிப்பா நீங்க இங்க இருந்து போலாம். ஆனா முகமது பூர்ணமா குணமானதுக்கு அப்புறம் தான் நீங்க இங்க இருந்து போக முடியும். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க போஸ் சொன்னா சொன்னதுதான். அதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது. சார். என்ன பாக்குறீங்க? டாக்டர் சார் கூட்டிட்டு போய் கட்டி போடுங்க. ஏய், வா 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 வா. வாங்க சார், வாங்க.